மா, நீ எல்லாம் நல்லா செஞ்சு ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவல்ல, அந்த மாதிரி ஏதாவது இந்த வாட்டி பண்ணிட்டியா? எனக்கு புரியல ஆர்த்தி. இப்போ ஆனா ஒரு விஷயம் உண்மைடி, அவங்களுக்கு வந்த போனு என்கிட்ட இருந்து தான் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நான் நினைச்ச விஷயம் உண்மைன்னு அர்த்தம். ஆர்த்தி, வலைய விரிச்சிருக்கேன். சண்மதியும் ராஜேஸ்வரியும் புத்தா அதுல சிக்கத்தான் போறாங்க, நான் அள்ளத்தான் போறேன். சொல்லு. நான் எப்படி சொல்றது, நீ சொல்லு. அருண், சாப்பிடும்போது என்ன ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கீங்க? பேசாம சாப்பிடுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, சண்மதிக்கு அப்பா கிட்ட ஏதோ பேசணுமா. என்னம்மா? அது ஒண்ணும் இல்லப்பா, நாளைக்கு உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அது நாளைக்கு தானா? என்ன நாளைக்கு தானான்னு சொல்லி சலிச்சுக்கிறீங்க? இப்ப சண்மதி சொல்லலனா உங்களுக்கு நம்ம கல்யாண நாள் நாளைக்குன்னு ஞாபகமே இருக்காதுல்ல? அத்தை, சண்மதி மாமா கிட்ட ஏதோ பேசணும்ன்றா, முதல்ல அவளை பேச விடுங்க. நீ சொல்லு சண்மதி. அதான் நாளைக்கு உங்களோட வெட்டிங் டே, அத சூப்பரா செலிப்ரேட் பண்ணோன்னு நானும் அண்ணனும் ஆசைப்படுறோம். ஆமாப்பா, முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடலாம். கல்யாண நாள்ன்றது என்னடா, வருஷ வருஷம் வரப்போறது தானே. எதுக்கு இவ்வளவு சிரமம் எடுத்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடத்திக்கிட்டு? அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா. அப்பா, வருஷம் வருஷம் வர கல்யாண நாளை விடுங்க. ஆனா இந்த கல்யாண நாள் உங்களுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது உங்களோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி. நேத்து தான் எனக்கு கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கு. உங்க அம்மா கிட்ட நான் சிக்கி அதுக்குள்ள 25 வருஷம் ஆயிடுச்சா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நானும் 25 வருஷமா மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி காட்டிக்கிட்டா இருக்கேன். அத்தை, மாமா ஏதோ கிண்டலுக்கு சொல்றாரு, அத போய் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. அதானே மா. சரி, எதுக்குமா இப்ப ஃபங்க்ஷன்? அதெல்லாம் அதான் பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க விருப்பப்படி என்ன செய்யணுமோ செய்யட்டும். நீங்க பேசாம சாப்பிடுங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு உங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டம் போல நீங்க பண்ணுங்க. சரிப்பா, உங்க அம்மாவே ஆர்டர் போட்டா அப்புறம் என்ன பண்ணுங்க. அப்பா, உங்க சைடுல நீங்க யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லுங்க. நானும் சண்மதி ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணிடுறேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டையும் நான் சொல்லிடுறேன். சண்மதி, உன் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸையும் நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். ஓகே, கண்டிப்பா. அதுக்கேத்த மாதிரி முக்கியமானவங்கள மறந்துடாம ஒண்ணுக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு கூப்பிட்டுருங்கப்பா. சரிங்கப்பா. ஆமா சண்மதி, உங்க ஆபீஸ்ல ஒரு டிரைவர் பையன் உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணானே, அவன் பேர் என்னமா சொன்ன? கார்த்திக் பா. பாத்து ராஜிமா. என்ன பேருமா சொன்ன? கார்த்திக் பா. அந்த தம்பி தான். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு முக்கியமா அந்த தம்பி வரணும்னு சொல்லிடு. மறக்காம பர்சனலா நானே இன்வைட் பண்ணேன்னு சொல்லிடு. சரிப்பா, சொல்லிடுறேன். கார்த்திக் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இங்க சமையல் வேலை பாக்குறது தெரிஞ்சா அவ மனசு உடைஞ்சு போயிடுவானே.
இப்ப என்ன பண்றது? அதான் அவங்க பாத்துக்கறாங்கல்ல. இது பாரு, சரி அப்புறம் இது ஓகே தானே? இதே நம்ம ஃபைனல் பண்ணிடலாம், சரியா? இதுவே நல்லா இருக்கு. சூப்பர். ராஜிமா, உங்களை நாங்க தனியாலாம் இன்வைட் பண்ண முடியாது. நாளைக்கு ஃபங்க்ஷன் கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. சோ நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து நடக்க போற வெட்டிங் ஃபங்க்ஷனை ஜமாச்சிடணும். சரியா? என்னால நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. வர முடியாதா? ஏன் ராஜிமா? நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால்தான் உங்ககிட்ட லீவு கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள எல்லாரும் ஃபங்க்ஷன் நடத்துறதா முடிவு பண்ணிட்டீங்க. என்ன வேலையா இருந்தாலும் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு போய் பாத்துக்கலாம். இல்லம்மா, கண்டிப்பா நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணும். ராஜிமா, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, உங்களை எங்க குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல நீங்க இல்லனா எப்படி? அம்மா சொன்ன மாதிரி அந்த வேலையெல்லாம் ஃபங்க்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 நாள் லீவு கொடுத்துடலாம்லம்மா. அப்போ வீட்ல இருந்து பொறுமையா அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. ஆனா ஃபங்க்ஷன்ல நீங்க கண்டிப்பா இருக்கணும், அவ்வளவுதான். என்ன யோசனை ராஜுமா? நீங்க மட்டும் ஃபங்க்ஷனுக்கு வரல, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், அவ்வளவுதான். இல்ல இல்ல சண்மதி, நான் வரேன். சொல்றவங்க சொன்னாதான் நீங்க கேப்பீங்கல்ல. ராஜிமானா ராஜிமா தான். நாளைக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் வந்து சும்மா வீடே கலகலன்னு இருக்க போகுது. நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு கார்த்திக் ஃபங்க்ஷனுக்கு வரப்போ நாமளும் அங்க இருந்தா அது சரியா இருக்காதே. நாம வரலன்னு சொன்னாலும் சண்மதி வீட்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. கடவுளே. மா, என்னாச்சுமா? ஏன்னு தூங்காம இருக்கீங்க? இல்லப்பா, தூக்கம் வரல. மனசு முழுக்க ஏதோ யோசனையாவே இருக்கு. என்ன யோசனை? மா சொல்லுங்கம்மா. ஏதோ யோசனை இருக்குன்னு சொல்றீங்க, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கார்த்திக், எல்லாம் சண்மதிய பத்தின யோசனை தான், வேற என்ன? அதெல்லாம் ஏமா நீங்க நினைச்சு கவலைப்படுறீங்க? சண்மதி விஷயத்துல நாம நினைச்சபடி எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நிச்சயம் சண்மதி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. அதுக்கு நான் பொறுப்பு. சரியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாம போய் தூங்குங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாரி. சொல்லுங்க சண்மதி. சாரி கார்த்திக், தூங்குற நேரத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்பதான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்தேன். சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, நாளைக்கு எங்க அப்பா அம்மாவோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாரையும் கூப்பிட்டு வீட்ல ஒரு சின்னதா ஃபங்க்ஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஓ சூப்பருங்க. கல்யாணமாகி 25 வருஷத்தை ரீச் பண்றதுலாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. எதுங்க இவ்வளவு சிம்பிளா பண்றீங்க? ஏதாச்சும் நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாமே. இதுக்கே எங்க அப்பாவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க அப்பாவே அவரோட வாயால
உன் ஆபீஸ்ல வேலை பார்க்குற கார்த்திக்க ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுன்னு சொன்னாரு. அவருக்கு உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நான் ஃபோன் பண்ணது எதுக்குன்னா, தெரியுது, உங்க அப்பா அம்மா வெட்டிங் பார்ட்டிக்கு என்னை இன்வைட் பண்ண போறீங்க அதானே? இதெல்லாம் நீங்க சொல்லிதான் வரணுமா? நமக்குள்ள எதுக்கு இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நான் நாளைக்கு ஆளா ஃபங்க்ஷன்ல இருப்பேன், போதுமா? அது இல்ல கார்த்திக், இப்ப நான் ஃபோன் பண்ணதே நாளைக்கு நீங்க ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம்னு சொல்லதான். எனக்கே இது சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. நீங்க வர்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஷாம் வருவான். அதை நான் யோசிக்கலங்க. நானே ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன். ஷாம் உன்னை ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டியாவும் என்னோட லவ்வராவும் நினைச்சிட்டு இருக்கான். நீ வந்து அவங்க எல்லாரும் முன்னாடி ஆபீஸ் டிரைவரா வந்து நின்னா அப்புறம் இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும்ல. புரியுதுங்க. ஷாமுக்கு எப்படியும் உண்மை தெரியக்கூடாது கார்த்திக். அதுக்கு நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது. இது என்னமோ தப்பு தான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஐம் சோ சாரி. ஐயோ, நீங்க எதுக்குங்க இதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு உங்க சிச்சுவேஷன் ரொம்ப நல்லாவே புரியுது. எனக்கு கூட நாளைக்கு கொஞ்சம் பர்சனல் வேலையெல்லாம் இருக்கு. நாளைக்கு நான் ஃபங்க்ஷன் வராம வெயிட் பண்ணிக்கிறேன். நீங்க நல்லபடியா ஃபங்க்ஷன் நடத்துங்க. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஓகே? ஓகே கார்த்திக், கேரி ஆன். சரிங்க, பாய். நாளைக்கு எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சேன். நல்ல வேலை, கார்த்திக்கே வரலன்னு சொல்லிட்டான். வாங்க. என்ன எவ்வளவு நேரங்க ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க? வந்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க. சரி போ. என்னது? அப்பா, என்ன மாலை போடாம இருக்கீங்க? இந்தாங்க புடிங்க. அம்மா இந்தா. அம்மா, நீ அப்பா கழுத்துல மாலை போடு. அப்பா, அம்மா கழுத்துல மாலை போடுங்க. சரி சரி போடுங்க சீக்கிரம். இப்ப திருப்தியா? ஓ சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, நான் போறேன். வந்துடுறேன். சரிம்மா. வந்துடுறேன் மங்கை. சரி, பாருங்க என்னெல்லாம் பண்றேன்னு. ஏங்க, அங்க பாருங்க ஷாம் வந்திருக்கான். டேய் ஷாம், வாடா. பாப்பா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அங்கிள்,
அவன் என் ஃப்ரெண்ட் அசோக். ஹலோ வணக்கம். வணக்கம். என்னப்பா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பா வரலையா? அப்பா ஒரு சின்ன வேலை விஷயமா வெளில போயிருக்காரு. ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள வந்துருன்னு சொல்லியிருக்காரு. ஓ, வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. ஆனா உங்க 2 பேரும் பாக்குறப்போ புது பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. ஆ. ஆன்ட்டி, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் எப்பவுமே என்னோட அப்பா அம்மா யங் தான். அப்படி சொல்லு. அதே தானே நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் ஜூஸ் குடிச்சீங்களா? சண்மதி, யார் இவங்களா? இவங்க எல்லாரும் என்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா முக்கியமான ஒருத்தர் வரவே இல்லையே. சொல்லிட்டாரு. என்ன சண்மதி, உன் வீட்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்க, அதை விட அவருக்கு ஒர்க் தான் முக்கியமா? அவர் ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு சொன்னாரு, அதான். அது திடீர்னு இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஏர்லியரா சொல்லியிருந்தா அவர் இங்க வர ட்ரை பண்ணிருப்பாரு. லாஸ்ட் மினிட்ல சொல்லிட்டோமா, அதனால தான் அவரால் வர முடியாம போச்சு. இருந்தாலும் நீ முக்கியமா உன் லைஃப்ல நினைக்கிற ஒரு ஆளு உன் வீட்டு ஃபங்க்ஷன் கூட வராம இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. எத்தனையோ தடவை கார்த்திகா மீட் பண்ணியும் சரியா பேச முடியாம போயிடுச்சு. இன்னைக்காவது அவர்கிட்ட நிறைய பேசலாம்னு நினைச்சேன், பட் அதுவும் நடக்கல. இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். நல்ல வேலை, சண்மதி கார்த்திகை வர வேண்டான்னு உஷாரா சொல்லிட்டா. இல்லனா நாம இங்க நிம்மதியாவே இருந்திருக்க முடியாது. சார், நம்ம கோர்ட்டுக்கு ரைட் சைடுல தானே திரும்பணும். கார்த்திக், நம்ம இப்ப கோர்ட்டுக்கு போகல. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களே சண்மதி, அவங்க வீட்டுக்கு தான் போறோம். சார், இப்ப எதுக்கு அங்க? அவங்க அப்பா அம்மாவுக்கு 25th ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. முதல்ல நாம இப்ப அங்க போயிடலாம்ப்பா. சரி சார். ஐயோ, நம்மள ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சண்மதி சொல்லியிருக்கா. இப்ப கடைசியில் அங்க போற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப போறவங்களே வேண்டான்னு சொல்லி நிறுத்த முடியாது. என்ன பண்ணுவேன்? கார்த்திக், நீ இறங்கி வா. இல்ல சார், பரவாயில்ல சார், நான் இங்கே இருக்கேன். இது உனக்கு தெரியாத இடமா? நம்ம சண்மதி வீடு தானே. இங்க வரதுக்கு நீ ஏன் தயங்குற? வாப்பா. இல்ல சார், நீங்க முதல்ல போங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு உடனே வரேன். சரி, காரை பார்க் பண்ணிட்டு வா. வாமா. ஆமா. வணக்கம் சார். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க மேம். நல்லா இருக்கீங்களா? சரி. நல்லா இருக்கீங்க. போங்க போங்க. உள்ள போங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க மேம், வாங்க சார். ஐயோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ so much சார். இந்தாங்க குடுமா. வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேடம். சார், எதுக்கு சார் இதெல்லாம்? அதுக்குன்னு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது வெறுங்கையோட வர முடியுமா? ஓ.
என்ன சண்மதி? கரெக்ட் தான் சார். நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.